இன்றைக்கும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். புதிய மாதம் முழுவதும் நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடலை பாடி நம்ம ஆண்டவரை நாம் அப்படி பாடி நம்ம உயர்த்தலாம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இந்த பாடலை நம்ம பாடலாம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை
உங்களுடைய உள்ளத்துல இருந்த சஞ்சலம், தவிப்பு, அந்த பாரம், அந்த கவலை, அந்த ஏக்கம், அந்த கண்ணீர் எல்லாத்தையும் மறந்துருங்க. இது மே மாசம், புதிய மாதம், புதிய நாள். இன்றைக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுடைய பழைய காரியத்தை எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. ஏப்ரல் மாசம் நடந்தவங்க எல்லாத்தையும் மறந்துருங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா உங்க கண்ணீரை துடைக்கப்படிக்க அவர் வந்திருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வீட்டுல வந்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார், உங்க குடும்பத்துல வந்திருக்கிறார், நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறார். மே மாசம் இந்த 1ஆம் தேதி. ஹல்லேலூயா. இன்னைக்கு புதிய காரியத்தை செய்ய போறதுனால எல்லா பழைய கவலை நீங்க மறந்துருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ உற்சாகத்தோட திரும்ப அந்த பாடலில் நம்ம எழுப்பி நின்று பாடலாம். ஹல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவாரே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாரி, எதற்கும் பயமில்லையே. ஆமென். இயேசு ராஜா என் பலனாரி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி ஆண்டவரே தூதர்களை ஆண்டவரே பாலை நெருங்கி காக்கும்படி நடத்துகிற நல்ல தேவனை நமக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதம் முழுவதும் கிருபைகள் ஆண்டவரே எங்களில் பெருகுவதற்காக ஹல்லேலூயா. காலைதோறும் கிருபை, புதிய கிருபை எங்களில் பெருகி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில மாதத்தின் முதல் துதி ஆராதனைகளில் கிருபை எங்களில் பெருகுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய நாளை தந்து, புதிய கிருபை தந்து, புது பலனை தந்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் மன்னாவினாலே எங்களை பலப்படுத்தி உடைய கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மே மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் முழுவதும் உடைய கிருபை நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெருகுவதாக. அல்லேலூயா. வாசிக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மே மாதத்துல முதல் நாளை நாம் காணப்போகிறோம். அப்படியே கடந்த மாதத்தில் இருக்கிற பல காரியங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம். இந்த புதிய மாதத்தில் நாங்கள் எப்படி ஆண்டவர் பிரயாணம் பண்ணுறது என்று தியானிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் முன்னோடு இருக்கிறேன். ஒரு பெரியவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடந்த மாதத்தில் பல காரியங்களை சந்தித்து வந்தேன்னா, பல சூழ்நிலைகளை சந்தித்து வந்தேன்னா, அந்த பழைய மாதத்திலே சில சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்திருக்கலாம். சில வேளை அந்த சூழ்நிலை நம்மை கலங்க பண்ணியிருக்கலாம். ஒரு வியாதியா இருக்கலாம், வேற ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், மற்ற குடும்பத்தில் உள்ள பலவிதமான பிரச்சனைகளா இருக்கலாம். என்ன பண்ணியிருக்கும்? நம்மளை கலங்க பண்ணியிருக்கும். இந்த புதிய மாதத்திலும் அது அப்படியே தொடருமா அப்படின்ற ஒரு சந்தேகம், அந்த பயமெல்லாம் நம்ம கூடிய இருக்கும். அந்த வியாதி ஏதாவது நமக்கு செய்யுமா? இந்த வியாதி நிமித்தம் நமக்கு ஒரு மரணம் நேரிட்டுருமா? இந்த பிரச்சனை நிமித்தம் நம்ம குடும்பத்தில் இன்னும் பெரிய பிளவுகள்லாம் வந்துடுமா சொல்லி பல பயங்கள் நமக்குள்ளே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில், அந்த பழைய மாதத்தில் அந்த பல சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் புதிய மாதத்தில் அந்த காரியத்திலிருந்து நாம் வெளியே வருவது எப்படி என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு ஒண்ணு தேவை, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் மட்டும் இருந்தா போதும். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? அவர் சொல்றாரு பயப்படாதேன்னு சொல்றாரு. அந்த பயப்படாதேன்னு சொல்றவர் என் கூட இருக்கிறார் என்று நம்பினால் போதும். இந்த மாதம், கடந்த மாதத்தில் நடந்த பல சூழ்நிலைகள் இருந்து நாம் வெற்றியாய் வெளியே வர கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா. அதான் வாசிக்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய இருட்டான ஒரு சூழ்நிலை, ரொம்ப காரலான ஒரு சூழ்நிலை மத்தியில ஒரு பையன் மாட்டிக்கிட்டான். ஐயோ இப்படி வெளியே வர்றது எனக்கு வழியே தெரியலன்னு ஒரு பையன் மாட்டிக்கிட்டான். அப்போ தகப்பனார் என்ன சொன்னாரு? நீ கவலைப்படாதடா, நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த பையனுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு. பெரிய இருட்டு, வழி தெரியல. ஆனா தகப்பனார் கூட இருந்து கையை பிடிச்சுக்கிட்டு நான் கூட இருக்கிறேன்னு சொன்னதும் அந்த பையனுக்கு அதை பத்தி பயமே இல்லாம போச்சு. பாருங்க, இருட்டு எங்கேயும் போகல, இருட்டு அங்கேதான் இருக்கு. பிரச்சனை போகல, பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த அப்பா சொல்றாரு, நான் கை பிடிச்சிருக்கிறேன், பயப்படாதேன்னு சொன்னதும் அவனுக்கு அந்த பயமே இல்லாம போச்சு. அப்படிதாங்க இந்த காலை வேளையிலையும் உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறி இருக்காது, இந்த உலகம் மாறாது. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, அதுல எந்த மாற்றம் இல்லை. கவலை இருக்கும், வியாதி இருக்கும், பலவிதமான போராட்டம் இருக்கும். அது காரியம் இல்லை, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த இருட்டில் இருந்த அந்த தம்பியை பார்த்து தகப்பனார் சொன்னாரு, நீ பயப்படாதேன்னு சொன்ன உடனே அவன் பயப்படாம நின்றது போல
இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்றாரு, இந்த உலகம் எப்படி சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சின்ன தம்பிக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. அப்பா கூட இருக்கிறார். பாப்பா டேனி பாஸ் பொண்ணு கூட இருக்கிறா. அவன் சின்ன காயத்துல பயந்தாலும் அவன் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன்னு சொல்ல என்ன பண்ணாரு, பிள்ளைக்கு பெரிய தைரியம் வந்துடும். அது எப்படி அப்படி மழையா இருந்தாலும் சரி அழகா தாண்டி கூட்டு போயிடுவாரு எங்க அப்பா. அது என்ன நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் சரி எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போயிடுவாங்கன்ற தைரியம் இருக்கும். அதே போலதான் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதம் நிறைய காரியங்களை சந்திக்க போறோம். நிறைய இருளான் இருக்கும், நிறைய ஹாஸ்பிட்டல் காரியம், நிறைய கடன் பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ணதா இருக்கும். அதுல அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த நடுவில் கர்த்தர் நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை வழிநடத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மையப்படுவதாக. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ரெண்டாவது சொல்றாரு, திகையாதே. ஏன்னா அது ரொம்ப நம்மள மனசை என்ன பண்ணும், ஒரு வழி ஆக்கிரும். அந்த திகைத்து போகிற சூழ்நிலை நம்ம ஒரு மாதிரி ஆக்கிரும் நம்மள. அவர் சொல்றாரு, நீ அப்படி திகைத்தும் போக தேவையில்லை, ஏன்னா கூட இருக்கிறவர் சர்வவல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமி படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்பயும் பாருங்க, சூழ்நிலைகளும் மாறாது, சூழ்நிலைகள் அப்படியே தான் இருக்கும். ஆனா நாம் தேவனில் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன ஆகுனா, அதை பொடி பொடி ஆக்கி போடும். பாருங்க, சேத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் கொண்டு போயிட்டு அக்னி சூளையில் போறாங்க. அந்த சூளையில நெருப்பு எரிஞ்சே இல்லைங்களா? நெருப்புல எரிஞ்சிச்சு, இன்னும் அதிகமாவே எரிஞ்சிச்சு. அந்த சூழ்நிலை மாறிச்சா? சூழ்நிலை மாறாது. உன்னை புரிஞ்சுக்க தேவ ஜனமே, நாம் நினைக்கிறோம் ஐயா அந்த சூழ்நிலைகளை மாற்றோம். நான் சொல்றேன், சூழ்நிலைகள் மாற தேவையில்லைங்க. ஆனா அந்த சூழ்நிலைகள் மத்தியில 4ஆவதா ஒருத்தர் இருந்தாரு, அதுதான் பெரிய பாதுகாப்பு. நல்ல கரலை தட்டி அவர்தான் கூட இருக்கிறார். நாம் நினைக்கிறோம் ஐயா அந்த பிரச்சனை மாறட்டும், இந்த சூழ்நிலை மாறட்டும், ஐயா இந்த நல்ல முடியலாண்டவரே, இதுதான் நம்முடைய போராட்டம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது மேட்டரே இல்லை. அது அக்னியா இருக்கலாம், அது கடலா இருக்கலாம், ஒருவேளை பெரிய புயலா இருக்கலாம், அது மேட்டர் இல்லை. நாம் கூட இருக்கிறதா மேட்டர். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறார் நம்புறோம் பாருங்க. இதுதான் இந்த விசுவாசம் தான். அவர் கூட இருக்கிறார். நினைச்சு பாருங்க, அந்த 3 பேரும் அவங்க துணிஞ்சிட்டாங்க, நாங்க சாகரத்துக்கு ரெடி துணிஞ்சிட்டாங்க. ஆனா ஒன்று புரிஞ்சுக்காங்க, நீ கர்த்தரை நம்பி இருப்போம் மாட்டா. எப்படி அக்னியா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் கூட இருந்து நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அது திகைத்து போகிற சூழ்நிலை. அந்த சேத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த படம் எடுத்தாங்க, அந்த படத்தை சீன் போட்டாங்க. நான் பார்த்தேன், அங்க கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் அழுகுறாங்க, கூட இருக்கிற தானியேலே அழறாங்க. ஐயோ இப்படி நடக்குதுன்னு அப்படியே மனவேதனைப்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மனவேதனைப்படுறாங்க. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அவர் நன்றாவதாய் நின்று அவளை பாதுகாத்தார். நான் நினைக்கிறேன், ஒருவேளை உங்க வீட்டுல யாராவது சுகவீனம் பல பலவீனப்பட்டு நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது ஒரு சேதப்படுத்தாது, அந்த அக்னி சேதப்படுத்தாது, அந்த ஆபரேஷன் சேதப்படுத்தாது, நீ அந்த கடன் பிரச்சனை சேதப்படுத்தாது, அந்த நெருக்கம் சேதப்படுத்தாது. ஹalleluya. அந்த சொல்ற பயப்படாதே, நான் உன்னோடு கூட, நீ திகையாதே. அதுல இருந்து ரொம்ப கலங்கி போயிடாத. சில ஒரு வியாதி, சில ஒரு கட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கலங்கி போயிடும். என்ன கட்டியா இருக்குமோ? நான் சொல்றேன், கட்டி அப்படியே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அந்த கட்டியை சுகமாக்குற உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கட்டியை விடுதலையாக்குற, அந்த கட்டியை கரைய பண்ணுகிறவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சூழ்நிலைகளை மாற்றுகள் சொல்ல தேவையில்லை. அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நீர் இருக்கு என்று நம்புகிறது பெரிய விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்மை வெற்றியாய் நடத்தும். 1 யோவான் 4:4 வாசிங்க. 1 யோவான் 4:4 நினைக்கிறேன். ஹalleluya. ஏன்னா நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிற நம்பிக்கை
உலகத்தில் இருக்கிறவனிலும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்ற அந்த வியாதியை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த கடன் பாரத்தை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதை மாற்ற வல்லவர். அந்த கடன் பிரச்சனையை மாற்ற வல்லவர். அந்த நெருக்கத்தை மாற்ற வல்லவர். அந்த வியாதியை மாற்ற பெரியவர். வெளியே இல்லைங்க, எங்க இருக்கிறாரா? சொல்லுங்க, வசனம் என்ன சொல்லுது? வெளியே இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறாருங்க. அவர் நம்மை தப்பித்து நடத்துவார். இந்த மாதம் நடத்துவாருங்க. நீ பழச நினைச்சுட்டே இருக்க கூடாது. பழச நினைச்சவே கூடாது. ஒருவேளை சூழ்நிலையை கூட நினைக்காதீங்க. அந்த சூழ்நிலை நம்மை கலங்க பண்ணும், நம்மை திகைக்க பண்ணும். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதை நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்குள் இருக்கிறவரை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்மை வழி நடத்துவரை நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தியவரை நினைத்துக் கொள்ளுங்கள். சேத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட இருந்து தப்பித்தவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மையப்படட்டும். அப்ப என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நினைப்பு எப்பொழுது இருக்கிறது? சூழ்நிலை மாறாது. அந்த சூழ்நிலையை தலைகளாய் மாற்றி போடுவது நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மையப்படுவதாக. தொடர்ந்து வாசிங்க. திகையாதே, நானும் தேவன். அது ரொம்ப முக்கியமானது. நானும் தேவன். தேவன் அவருடைய சர்வவல்லமையுள்ளவருங்க. நான் கடவுள்ன்றார். உலக கடவுள் மாதிரி இல்லை. நான் உன் கடவுள், நான் உன் தெய்வம். ஏன்னா உன்னை காக்க முடியும், உன்னை ரட்சிக்க முடியும். தன் ஜீவனை கொடுக்க வந்தவன், உனக்காக அந்த உயர்ந்த அந்தஸ்தை விட்டு இறங்கி வந்தவன் உன் தேவன். நான் நினைச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க ஏதாவது கேட்டா நான் சொல்லுவோம்ல, நான் அப்பா நான் செய்ய மாட்டேனா, அம்மா நான் செய்ய மாட்டேனா சொல்றோம்ல, நம்ம பிள்ளைகிட்ட சொல்றோம்ல. அதான் அண்ணா சொல்றேன், நான் உன் தகப்பன், நான் உன் தெய்வம், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை நடத்துவேன், உன்னுடைய எல்லா ஆபத்துக்கு நீங்களாக்கி உன்னை நான் காப்பேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரர் தாவீது, ஆண்டவர் நம்மை நடத்துகிறது மேய்ப்பராய் பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் மேய்ப்பராய் நம்மை நடத்துகிறார். நமக்கு தேவையான ஆகாரத்தை, உடையை, பாதுகாப்பை தந்து நடத்துகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. அல்லேலூயா. இந்த மாசத்துல போன மாதம் ரொம்ப பலனா இருந்திருப்பீங்க. கர்த்தர் இந்த மாதத்துல ஒரு புது பலனை தர போகிறார். ஒரு புது பலத்தை நடத்த போகிறார். நீ சோர்ந்து போன சில காரியங்கள் நிமித்தம் பலவீனப்பட்டிருக்கலாம். ஆனா இனி நீ அந்த காரியத்தை நினைச்சிட்டு இருக்காத. உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் நினைத்துக்குள். கர்த்தர் உனக்கு பலத்தின் மேல் பலன் தருவார். அல்லேலூயா. நீங்க சோர்வா இருக்கு நினைக்கும் போதெல்லாம் வந்து நல்ல அந்நிய பாஷையில துதிங்க. உங்களுக்கு சோர்வு மாறி ஒரு புது பலன் வரும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல இந்த அந்நிய பாஷை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அந்நிய பாஷை என்ன பண்ணும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இளைப்படைந்தவனை இளைப்பாறப்படுகிற இளைப்பாறுதல். அந்த பல பாஷைகள் அந்நிய பாஷைகள் பேசுறோமே, அது என்ன நடக்குது தெரியுமா? இளைத்து போயிருப்போம், களைத்து போயிருப்போம். அது நம்மை பலனடைய பண்ணுகிறது. அதுதான் அந்நிய பாஷை அபிஷேகம். அப்ப அந்நிய பாஷை அபிஷேகத்துல நல்லா ஜெபிக்கணும், நல்லா துதிக்கணும், நல்ல அந்நிய பாஷையில பேசணும். எப்பெல்லாம் பலனப்பட்டு போறீங்களோ, எப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பலனமா இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற உன்னை பலப்படுத்த அவர் ஆயத்தம். நீ ஆயத்தமா இருக்கிறாயா? நீ ஆயத்தமா இருக்கிற அவர் பலப்படுத்த ரெடி. அல்லேலூயா. அப்ப பலவீனப்படும் போதெல்லாம் விசுவாசத்தோடு அந்நிய பாஷை பேசணும். சில அந்நிய பாஷை பேசுறாங்க, விசுவாசமா பேசுறது இல்லை. அந்நிய பாஷையில துதிக்கிறாங்க, விசுவாசமா அதை துதிக்கிறது இல்லை. நல்லா விசுவாசமாய் பேசணும். இவன் நாமளா இப்படி பேசுறோம் அப்படின்னு நினைச்ச கூடாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள நடத்துகிறார். அந்த ஆவியானோட பாஷைக்கு விடணும். நீங்க புது பலனை தருவார், புது பலனை தருவார். வேதம் சொல்லுகிறது, பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆமென். அந்த உலகம் நமக்கு சகாயம் பண்ணாது. உலக மனிதர்கள் சில நேரங்களில் சகாயம் பண்ண முடியாது. சில நேரங்களில் சகாயம் பண்ணுவாங்க, சில நேரம் சகாயம் பண்ண முடியாது. கதை சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவர் சகாயராய் வருவார். சில நேரங்களில் திகைத்து கொண்டு சகாயராய் வருவார். கடைசியா சொல்லுகிறது,
என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரு மலை மேல் ஒரு மனிதன் ஏறிக்கொண்டிருந்தான். கயிறு கட்டி ஏறிட்டு இருக்கிறான். ஏறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேல ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிற கயிறு பிடிச்சிட்டு இருக்கிறார். பக்கத்துல போயாச்சு. பக்கத்துல போன பிறகு அவரால் கயிறு பிடிச்சு ஏற முடியல. அந்த மேல இருந்தவர் கையை பிடித்து அவரை மேல தூக்கி விட்டார். ஏன்னா நீ இதுக்கு மேல முடியாது, என்னால முடியல, இனி விழ போறேன் அப்படின்ற நேரத்துல கர்த்தருடைய கரம் வரும். கர்த்தருடைய கரம் பிடிச்சு மேல தூக்கும் அந்த மனிதனை. அவ்வளவு நேரம் மேல ஏறி வந்தவன் அதுக்கு மேல ஏற முடியாத நேரத்துல ஒரு மனிதன் கரம் பிடித்து தூக்கி விட்டது போல கர்த்தர் உங்களும் இவ்வளவு நேரம் தாண்டி வந்துட்டுங்க, இவ்வளவு வயசு வந்துட்டுங்க, இவ்வளவு பிள்ளைகளை நடத்திட்டுங்க, இவ்வளவு நேரம் நான் வந்துட்டேன், இதுக்கு மேல என்னால முடியல அப்படின்னு சோர்ந்து இருப்பாயானா கர்த்தருடைய கரம் உன்னை தூக்குகிறது, உன் குடும்பத்தை நடத்த தூக்குகிறது, உன் பிள்ளைகளை நடத்த தூக்குகிறது. ஐயா நான் வயசுலாம் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணேன், இப்பெல்லாம் முடியல தான் தெரியுது. கர்த்தருடைய கரம் உனக்கு வருகிறது. கர்த்தர் உன்னுடைய வயது முதிர் நிமித்தம் இந்த வயசான நேரத்திலும் கர்த்தருடைய கரம் பிடிச்சு உன்னை தூக்கி மேல கொண்டு போய் கரை சேர்க்க வல்லமையுள்ளது. அல்லேலூயா. அப்ப சொல்றேன், நான் கரெக்டா சொல்றேன், என் நீதி மனதுகிறதை நான் உன்னை தாங்குவேன், உன்னை நீதியாக நடத்துவேன், உன் குடும்பத்தில் அநீதி நடக்க விட மாட்டேன், உன் குடும்பத்தில் நீதியை நான் நிலைநாட்டுவேன், நான் உன் கரம் பிடிச்சு தூக்குவேன் கர்த்தர் சொல்றேன். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? ஓ ஹalleluya. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று மறந்து விடாதீர்கள். எந்த சூழ்நிலையானாலும் ஹalleluya, அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லமையுள்ள தேவனோடு கூட இருக்கிறார். ஒருவேளை அந்த சூழ்நிலை அப்படியே இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அங்கிருந்து பாதுகாப்பார், அதன் நடுவில் உங்களை பாதுகாப்பார். ஓ அந்த சேதம் வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இந்த மாதம் உங்களை ஹalleluya எவ்வளவு பாடுள்ள நேரத்தில் கடந்து போனாலும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹalleluya. இந்த உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஓ ஹalleluya. சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே பயந்துடாதீங்க, அந்த சூழ்நிலையை அடக்குகிறவன் கூட இருக்கிறார். ஓ இறையாது அமைதலாய் என்று சொல்லி அடக்குகிறவர் உனக்குள்ள இருக்கிறார். ஓ thank you Lord. ஓ thank you Lord. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். நீ அறியாததும் ஓ இந்த மாதம் உனக்கு எட்டாத அற்புதத்தை செய்ய போகிறார். ஓ நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு
ஸ்தோத்திரம். உன்னை தாங்கி பிடிக்கிறது சொல்லுகிற இந்த கால வேளையிலே ஹalleluya. ஓ இருள் நீங்கினாலும் சரி, இருள் நீங்காவிட்டாலும் சரி, கர்த்தரோடு கூட இருக்கிறீர். ஓ ராமா ஓ ராஹா ஷர்தனனா, நீ என் கூட இருக்கிறவர், நீ நீதி செய்கிறவர், என்னை காப்பாற்றும்படி கூட இருக்கிறையா, ஒரு சேதம் வராதபடி என்னை காக்கிறவர். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உனக்குள்ளே இருக்கிறவர் ஓ சூழ்நிலைகளை தலகணமாய் மாற்றி போடுவார். ஓ ஹalleluya. புயல் வீசுகிற மத்தியில் கர்த்தர் படகிலே அவரோடு கூட இருந்தார். எந்த புயல் வந்தாலும் சரி, ஓ எந்த புயல் அவரை அவிழ்த்து போடும்படி வந்தாலும் சரி, ஓ பேதுரு அவரை பார்த்து எழுப்புகிறார், ஆண்டவரே நாங்கள் புயலில் சாக கிடக்கிறோமே. ஹalleluya. கர்த்தர் எழுப்பி நின்று இறையாதே அமைதலாய் என்று சொல்லி சூழ்நிலையை அடக்கினார். கர்த்தர் பாதுகாத்தார். கூட இருக்கிறவர் உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற சூழ்நிலையை அடக்குவார். ஹalleluya. உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற வாயை அடக்குவார். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர்களை அடக்கி போடுவார். இறையாதே அமைதலாய் என்று கர்த்தர் அடக்குகிறவர் உனக்குள்ளே இருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிறார். ஓ thank you Lord. ஹalleluya. எங்களோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். பல காரியங்கள் எங்களை பயமுறுத்துகிறது உண்மைதான் ஆண்டவரே. ஆனா எங்களுக்கு இந்த நாளில ஒரு நம்பிக்கை தருகிறேன். நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். ஹalleluya. சூரியனை பார்க்காத நான் கூட இருக்கிறத பாரு, இருளை பார்க்காத நான் கூட இருக்கிறத பாரு, அக்னி சூரிய பார்க்காத நான் கூட இருக்கிறத பாரு. ஓ ஹalleluya. என் கூட இருக்கிறீங்க, அது போதும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில இருந்து நான் தலைகளதான், அந்த சூழ்நிலை தலைகளதாய் மாற்றி போடுவீங்க. என்னோட கூட இருக்கிறீங்க. உங்க ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் முதல் தேதியில நம்பிக்கையோட வெளியே போக போறேன், நம்பிக்கையோட நான் வாழ போறேன். கர்த்தர் கூட இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க. அப்பா ஒவ்வொரு நாளும் பயப்படாதேன்னு சொல்ற வார்த்தை இந்த வேதத்தில் 365 தடவை எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இந்த நாளுக்கென்று நீ கொண்ட வார்த்தை பயப்படாதே. நன்றியப்பா. எந்த சூழலையும் நாங்கள் தாண்டி போக ஆண்டவரே நீ என் கூட இருப்பதற்காக தொடர்ந்து நம்ம மாதம் முழுக்க எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த சிறுபிள்ளை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ட்ரைனிங் முதல் கொண்டு ஆண்டவர் இந்த பிள்ளைகள் நடத்துகிற இந்த கூட்டங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். திருவிழா ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டு சந்திப்பின் ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேர்சல் ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதம் நாங்கள் செய்கிற வீடு சந்திப்பின் ஊழியர்கள், சுவிசேஷ ஊழியர்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு பிரயாணங்களிலும் நீங்க கூட இருக்கிறீங்க நம்பிக்கையோடு ஓட போகிறோம். இந்த மாதம் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் நீங்க கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்க ஊழியம் செய்ய போகிறோம். ஹalleluya. இந்த மாத தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். ஊழிய தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகளை ஆண்டவரே நீ சுதந்திரவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வியாதி நிமித்தம் இந்த பயங்கள் எல்லாம் நீக்கிடுவதற்காக ஸ்தோத்திரம். என்னை சுகமாய் வாழ வைப்பதற்காக ஸ்தோத்திரம். பயப்படாதேன்னு சொல்லி தைரியப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே கூட்டத்தை சிறப்பாய் நடத்த எங்களுக்கு உபதாரம் கருத்து ஆத்தியங்களை அர்ப்பணிக்கும். நாளை மறுநாள் நடக்கிற ஆண்டவரே இந்த உயிர்த்த திருவிழா ஆராதனையும் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற துதி ஆராதனையும் போடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா ஊழியர்கள் தேவைகள் எல்லாம்
நீரே புறப்படுத்துகிறோம். நீர் கூட இருக்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஊழிய செயல்களை தருகிறோம். நீர் நடத்தும். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஐக்கியம் சதாக்களும் இந்த மே மாதம் முழுவதும் உங்களோடு நடத்துவதாக. ஆமென், ஆமென். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, வானத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, வானத்தின் வாசல். Hallelujah. 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 சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.